தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் தனது செல்போனை ஒட்டு கேட்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவருடைய செல்போன் மட்டும் இல்லாமல் அவரது மனைவி, அவரது அக்கா உள்ளிட்ட அந்த குடும்பத்தார் யார் யாரெல்லாம் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்களோ, குறிப்பாக அவரது நண்பர்கள் உள்ளிட்டோருடைய செல்போன் அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒட்டு கேட்கப்படுவதாகவும், அவர்கள் யார் யாரிடம் பேசுகிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் ஒட்டு கேட்டு அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருந்து கொண்டே செந்தில் பாலாஜி கோவையில் இயக்கி வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அவர் தொடர்ந்து இங்கிருந்து இந்த ஒட்டு கேட்கப்படும் தகவல்கள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கும் பரிமாறப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். கோவையில் என்னை கண்காணிப்பதற்காகவே சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது உளவுத்துறை என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உளவுத்துறை தகவல்கள் பரிமாறப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானாவில் செல்போன்களை ஒட்டு கேட்ட உளவுத்துறையினர் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். ஹைதராபாத்திலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் இதே போலத்தான் ஒட்டு கேட்கப்பட்டது. அந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறை அதிகாரிகள், கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பலருடைய செல்போன் எண்ணையும் வாங்கி இது போன்று ஒட்டு கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். உளவுத்துறையினுடைய அந்த உயர் அதிகாரி தற்போது அமெரிக்காவிலே தலைமறைவாகி இருக்கின்றார். அதே போன்ற நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் ஏற்பட போகின்றது. விரைவில் இவர்கள் அனைவரும் அம்பலப்படுத்தப்படுவார்கள். இந்த ஒட்டு கேட்கும் அதிகாரிகள் எல்லாம் நிச்சயம் சிறைக்கு செல்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழக உளவுத்துறை அதிகாரிகளும் சிறைக்கு செல்வார்கள் என்று அண்ணாமலை எச்சரித்திருக்கின்றார். தொடர்ந்து தன்னுடைய செல்போன் மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார், குறிப்பாக தன்னுடைய மனைவி, அக்கா உள்ளிட்டோருடைய செல்போன் எண்களும், அதே போல தன்னோட நெருக்கமாக கூடிய தன்னுடைய நண்பர்களுடைய செல்போன் எண்களும் ஒட்டு கேட்கப்படுவதாக அண்ணாமலை ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். என்னை உளவு பார்த்து நான் பேசக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தெரிவிக்கிறார்கள் உளவுத்துறையினர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கோவையிலே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய நிலையில் அவரை கண்காணிப்பதற்காகவே ஒரு சர்வைலன்ஸ் யூனிட், ஒரு பெரிய டீமையே களத்தில் இறக்கியிருப்பதாகவும், அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எங்கே செல்கிறார், எங்கே வருகிறார், யாருடன் பேசுகிறார், செல்போனில் யாரிடம் பேசுகிறார், அதுல யார் யாரிடம் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுகிறார், இது போன்ற மொத்த தகவல்களையும் திரட்டி அவர்கள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கும் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் கொடுக்கிறார்கள். என்னுடைய அந்த தேர்தல் பணிகளை எல்லாம் கவனித்து என்னை முடக்குவதற்கு இது போன்ற பணிகளில் அவர் ஈடுபடுகிறார்கள் என்ற ரீதியில் அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது போன்ற செல்போனை ஒட்டு கேட்பது சட்டப்படி தவறு. எனவே இப்படியே சட்டத்தை மீறி எங்களுடைய செல்போன் எண்களை ஒட்டு கேட்கக்கூடிய அந்த அதிகாரிகளை சிறைக்கு அனுப்புவோம் என அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.